வணக்கம். நம்முடைய முன்னோர்கள் ஆடு, மாடு, நாய், பூனை போன்ற விலங்கினங்களின் இயல்பு நிலையை அறிந்து அவற்றை எவ்வாறு பழக்கப்படுத்தி வளர்த்து பயனடைந்தார்களோ அதே போல பறவையினமான கோழி இனத்தையும் இயல்பு நிலையை அறிந்து அவற்றை வளர்த்து பயனடைந்தார்கள். இதனை கொத்தி தின்கின்ற கோழியை மூக்கறுத்தது போல என்ற தமிழ் பழமொழியின் மூலம் இக்காணொளி விளக்குகிறது. கோழி இனத்தின் இயல்புகளாக நம்முடைய முன்னோர்கள் கூறியிருப்பது என்னவென்றால், கோழி இனம் இங்கும் அங்குமாக சுற்றித் திரிந்தும் தன்னுடைய கூறிய அழகினால் கொத்தி தின்னும் கால் விரல்களினால் கிளறிக்கொண்டும் நடக்கும் ஒரு பறவை இனமாகும். கோழியின் இயல்பு நிலையையும் நம்முடைய முன்னோர்கள் பழமொழிகளாக, அதாவது பாறையையும் கிறுக்கும் கோழி, கோழியின் காலில் கட்டுத்துணியை சுற்றினாலும் அது குப்பையை கிளறும் என்று கூறியிருக்கிறார்கள். இவ்வாறு இங்கும் அங்குமாக சுற்றித் திரியும் கோழிகளை நம்முடைய முன்னோர்கள் ஏன் வளர்க்க வேண்டும்? கோழிகளிடம் முட்டைகளுக்காகவும் இவற்றின் இறைச்சிக்காகவும் ஆகும். இவற்றின் முட்டைகளானது அதிக புரதச்சத்தும் நிறைந்தும் இவற்றின் இறைச்சியானது குறைந்த கொழுப்பு சத்தும் கொண்டது. இவ்வாறு சுற்றித் திரியும் கோழிகளை கூண்டுக்குள் அடைத்து வைத்து வளர்க்கும் பொழுது அவை உணவிற்காக ஒன்றை ஒன்று தாக்கும் இயல்பு நிலையை கண்டறிந்து நம்முடைய நகங்களின் வளர்ச்சியை எவ்வாறு சீர் செய்கின்றமோ அதே போல அவற்றின் அழகினையும் சீர் செய்தார்கள். இங்கு கோழிகளின் அழகினை சீர் செய்வது என்பது கோழிகளின் அழகினை உடைத்தெறிவதோ அல்லது அறுத்தெறிவதோ அன்று, இவற்றின் அழகினை வடிவம் போன்று சீர் செய்வதே ஆகும். இதனால் கோழிகளின் உணவு எடுக்கும் திறன் அதிகரிப்பதோடு மட்டுமல்லாமல் தன்னினத்தை தானே அழிக்கும் நிலை தவிர்க்கப்படுகிறது. மேலும் முட்டை உற்பத்தி திறன், முட்டையின் எடை, முட்டையின் அளவும் அதிகரிக்கிறது. இன்றும் கோழி பண்ணையாளர்கள் இதே உத்திகளைத்தான் கையாளுகிறார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது. இப்பழமொழியை நாம் மனித வாழ்வியலோடு ஒப்புமைப்படுத்தும் பொழுது, குழந்தைகள் வளர வளர அவர்களின் பழக்க வழக்கத்தை பெற்றோர்கள் உன்னிப்பாக கவனித்து அவர்களுக்கு எது தேவை எது தேவை இல்லாதது என கவனித்து கண்டித்து வளர்க்க வேண்டும். அவ்வாறு தவறிடின் நாளடைவில் அவர்கள் வளர்ந்தவுடன் தன் குடும்பத்தாரையே எதிர்க்கும் அல்லது அழிக்கும் நிலைக்கு தள்ளப்பட்டு விடுவார்கள் என்பதை உணர்த்துகிறது. வாழ்வில் நலமும் வளமும் பெற கோழி பண்ணைகளை அமைத்து பயன்பெறுவோம். Thank you for watching this video. Thank you.